வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. தொடர்ந்து நம்ம நட்சத்திர கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருக்குமான ஒரு கோவில், அதாவது நட்சத்திரத்துக்கான கோவில் வேறு, நட்சத்திர அதிபதியின் கோவில் வேறு. வகையினால் ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். நட்சத்திர அதிபதிக்கு கோவில் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நட்சத்திர அதிபதின்னு வரும்போது 3 நட்சத்திரத்துக்கு அவர் அதிபதியாக வருவார். ஆகையினால் 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதியோட கோவில் தனியாக கொடுத்துருப்பேன். நட்சத்திர வாரியாக ஒரு கோவில் பரிகாரத்துக்குன்னு வரும். அந்த வகையில் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது ஜென்ம நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷமாக இருந்தால் நீங்கள் போக வேண்டிய கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுத்துது, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்பு, அதை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு கொள்கையாகவே வச்சுருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட 1, 2ஆம் பாதங்கள் பார்த்திங்கன்னா ரிஷப ராசி மண்டலத்துலேயும், 3, 4ஆம் பாதங்கள் மிதுன ராசி மண்டலத்தையும் வரும். பொதுவாகவே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா 2 வீட்டில் ஆக்கிரமிப்பில் இருக்கும். இப்போது ரிஷபம் மிதுனத்தில் மிருகசீரிஷம் இருக்கும். அதாவது ஒரே நட்சத்திரம் பாதியாக பகுதியாக இருக்கும் 2 வீட்லேயும். 1, 2 பாதங்கள் ரிஷபத்துலேயும் 3, 4 மிதுனத்துலேயும் இருக்கும். அதே போல் கன்னியில் பார்த்திங்கன்னா சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். துலாத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அப்போ அவருடைய நட்சத்திரம் அங்கே கன்னிலையும் துலாத்திலையும் பகுதியாக இருக்கும். பகுதி அப்படின்னா சரி பாதி, அதுக்கு பேர் தான் பகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிலையும் மகர ராசிலையும் இருக்கும். அங்கேயும் மகர ராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 இருக்கும். அங்கேயும் பகுதியாக இருக்கும். சரி பாதியாக 2 ராசி மண்டலத்திலையும் சரி பாதியாக இருக்கும். அப்போ பாருங்கள், காலபுருஷ தத்துவத்துப்படி அவருடைய சாரம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு 3ஆம் வீட்டில் அவருடைய சாரம் இருக்குதா. சாரம் என்றால் நட்சத்திரம், நட்சத்திரத்தின் பாதங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 6ஆம் வீடு 7ஆம் வீடு, இங்கேயும் அவருடைய நட்சத்திரங்கள் சரி பாதியாக பிரிஞ்சு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் அவருடைய சாரமும் பாதமும் பிரிந்து இருக்கும், சரி பகுதியாக இருக்கும். 9, 10 இல்லை, 10, 11. அப்போது 2, 3, அதாவது காலபுருஷ தத்துவத்துப்படி 2ஆம் வீடு 3ஆம் வீடு ஆகிய இந்த 2 ராசி மண்டலத்திலையும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் பறந்து விரிந்து இருக்கும். அதே போல் காலபுருஷ தத்துவத்துப்படி 6ஆம் வீடு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி மண்டலம், துலா ராசி மண்டலம், இந்த 2 வீட்லேயும் அவருடைய நட்சத்திரம் பறந்து விரிந்து இருக்கும் 2 வீட்லேயும். அடுத்து காலபுருஷ தத்துவத்துப்படி 10, 11ஆம் வீடுகளில் 2 வீட்லேயும் அவருடைய நட்சத்திரங்கள் பறந்து விரிந்து இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? 2ஆம் வீடுங்கிறது என்ன? தனம், வாக்கு, வித்தை. இந்த வித்தைக்கு சொந்தக்காரர் தான் செவ்வாய் பகவான். அடுத்து 3ஆவது வீட்டை பார்த்திங்கன்னா இளைய சகோதரம். இந்த இளைய சகோதரத்துக்கு முயற்சிக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் பகவான். இப்போது அங்கேயும் அவருடைய நட்சத்திரம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் தான். இதையெல்லாம் துவம்சம், அதாவது இதெல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால தான் இந்த 6ஆம் வீட்டில் அவருடைய நட்சத்திரம் 2 பாதங்கள் இருக்குது. 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி மண்டலத்தில். 7ஆம் வீடு துலா ராசி காலச்சக்கரத்துக்கு. அப்போது இந்த 7ஆம் வீடு ராசிக்கு 7ஆம் வீடு ஆகிய சுக்கிரனோட துலா ராசி மண்டலம் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம். அப்போது அந்த இடத்துலையும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. பொதுவாகவே ஒரு மனைவியை சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வீரியமிக்க மனிதன் தேவை. வீரியமிக்க ஆண்மகனாக இருந்தால் மட்டும்தான் மனைவியை கண்கலங்காமல் வச்சுக்க முடியும். அந்த வகையில் அங்கே செவ்வாய் பகவான் அவருடைய நட்சத்திரத்தை பதிய வச்சுருக்காரு. அப்போது செவ்வாயின் ஆளுமை வேணும் மனிதனுக்கு. ஜாதகம் இருக்குது, எந்த ஒரு ஜாதகருக்கும் செவ்வாயின் ஆளுமை இருந்தால் மட்டுமே அவன் முழுமையான ஆண்மகனாக வலம் வர முடியும். செவ்வாய்
பாதிக்கப்பட்டு பலகீனமானால் அந்த ஜாதகருக்கு ஒரு ஆண்மைக்குரிய பலமே இருக்காது. அதே போல் செவ்வாய் வலுவாய் நின்றால் அதிகப்படியான திமிரும் தெனாவட்டும் வலுவும் இருக்கும் அந்த ஆண்மகனுக்கு. இந்த மாதிரி வலுவாக இருக்கிற செவ்வாயையும் அதிகப்படியான உடம்பில் திமிரும் தெனாவட்டும் இருக்கக்கூடிய ஜாதகர் தான் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். அதே பலகீனமாக இருந்தாலும் அதை செவ்வாய் தோஷம்னு தான் சொல்கிறோம். இப்போது ஜாதகத்தில் செவ்வாய் மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு கிரகம், அதாவது உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ செவ்வாயின் பலம் எவ்வளோ, ஜாதகத்தில் செவ்வாயோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 10, 11ஆம் வீட்டுக்கு அவர் நட்சத்திரத்தை பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காரு. அப்போ பாருங்கள், 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மம். கர்மம் அப்படின்னா செய்கிற வேலை, நம்ம செய்யக்கூடிய செயலை தான் கர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது கர்மத்துக்கு ஏகப்பட்ட தமிழில் அகராதிகளில் ஏகப்பட்ட பொருள்படும். அதில் ஒன்று தான் கர்மம்னா வேலை. அந்த வேலைக்கு காரகத்துவம் வேணும், வேலைக்காரன் வலுவாக இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். அப்படி அந்த வலுவான உடல் வலுப்பெற்று ஒரு மனிதன் வேலை செஞ்சால் அவன் லாபத்தை அடையலாம். அப்படிங்கிறதுக்கு தான் 11ஆம் வீட்லேயும் அவருடைய நட்சத்திரங்கள் பறந்து விரிந்திருக்கு, 2 பாதம். அதாவது 10, 11ஆம் வீட்டில் அவங்களோட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் பறந்து விரிந்திருக்கு. அது யார் வீட்டில்? சனி பகவான் வேலைக்காரன் வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் பறந்து விரிந்து கிடக்கு. அப்போது ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம் ஜாதகத்தில். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தாலும் அல்லது பலகீனமாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு விதமான குறைபாட்டை ஏற்படுத்தும். பலமாக இருந்துருச்சுன்னா பிரச்சனைகள், வம்பு வழக்குகளை நீங்கள் தேடி போவீங்க. பலகீனமாக இருந்ததுன்னா பிரச்சனை, வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும். செவ்வாய் பலமாக இருந்தால் மற்றவங்களை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைப்பீங்க. செவ்வாய் பலகீனமாக இருந்தால் உங்களை மற்றவங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைப்பாங்க. செவ்வாய் பலமாக இருந்தால் மற்றவங்கள நீங்கள் வேலை வாங்கலாம். செவ்வாய் பலகீனமாக இருந்தால் மற்றவங்க உங்களை வேலை வாங்குவாங்க. பாருங்கள், செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா அந்த பலம்பெற்ற செவ்வாயுடைய ஜாதகர் உயர் அதிகாரி, போலீஸ் அதிகாரியாகவும் இருப்பார், ரவடியாகவும் இருப்பார். ஒரு ஜாதகர் செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகரை பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிரபல ரவடியாக இருப்பார், இன்னொருத்தர் பிரபல போலீஸ் அதிகாரியாக இருப்பார். மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகர் தான். மற்றவங்களுக்கு கட்டுப்படாத ஒரு வீர தீர பராக்கிர பலசாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரும் செவ்வாயின் ஆளுமையில் உள்ளவராக தான் இருப்பார். ஆனால் ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவர் நல்ல விதமாக பலசாலியாக இருப்பாரா, தீய விஷயத்துக்கு பலசாலியாக இருப்பாரா அப்படிங்கிறத கணிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த கர்ம நட்சத்திரத்தில் பலன் எடுக்கிறது. மொத்தம் இருக்கிறதே 27 நட்சத்திரம், அதில் 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக போயிடுது. அந்த நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் 14 கர்ம நட்சத்திரமாக போயிடுது. இதில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக போயிடுது. அப்போ என்னாச்சு, மொத்தம் 15 ஆச்சா? இல்லை, கேதுவோட நட்சத்திரமும் ஒரு 3 நட்சத்திரமும் ஒரு கர்ம நட்சத்திரம்தான். புதனோட நட்சத்திரமும் 3 ஒரு கர்ம நட்சத்திரம்தான். இப்போ பாருங்கள், 15 + 6 21. இதிலே 21 நட்சத்திரம் போயிடுது. அப்புறம் ஒரு மனிதன் எப்படி தான் சுபத்தன்மை அடைய முடியும்? ஆக எப்படியாக இருந்தாலும் ஒரு ஜாதகர் பல கர்மாவை கழித்து தான் வாழ்க்கையை பூர்ணமாக அடைய முடியும், வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும். ஆகையினால இது நட்சத்திர பாத சாரத்தை பொறுத்து தான் நம்ம அந்த செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்ல விதமாக அதிகாரியாக ஆவாங்களா, தீய விதத்தில் ரவடித்தனமாக பெரிய ஆள் ஆவாங்களா, இல்லை உயர் அதிகாரி, போலீஸ் அதிகாரி, வக்கீல், ஜட்ஜி இந்த மாதிரி பெரிய லெவலில் இருப்பாங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். இந்த மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்து அவங்களுக்கு பிறந்த உடனேயே எப்படியா இருந்தாலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நின்னால் தான் அவங்களுக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக வரும். அந்த வகையில் சந்திர பகவான் மிருகசீர்ஷம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அது ரிஷபராசி மண்டலத்தில் சேரும், அல்லது 3, 4ஆம் பாதம்னா மிதுன ராசி மண்டலத்தில் சேரும். ஆக மொத்தம் ரிஷபராசியோ மிதுன ராசியோ மிருகசீர்ஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 1லேருந்து 4 பாதத்துக்குள்ளே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீர்ஷமாக இருந்தால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாயோட திசை நடக்கும். இந்த செவ்வாயோட திசை நடக்கும்போது செவ்வாய் பகவான் அவருடைய நட்சத்திரமான மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம்
இந்த 3 நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு திசையோ புத்தியோ நடக்குமானால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், காயங்கள் உடம்பில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயே ஏதாச்சும் கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலேயும் நீங்கள் சந்திரனை கணக்கெடுக்காங்க. ஏன்னா சந்திரன் ஒரு மிருகசீரிஷத்தில் நிற்கிறனால தான் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஆகையினால சந்திர பகவான் மிருகசீரிஷத்தில் நின்னால் தான் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் திசாபுத்தி நடக்கும். எந்த நட்சத்திரத்தில் சந்திரன்னாலும் அந்த நட்சத்திரத்தின் கிரகத்தோட திசாபுத்தி நடக்கும். அதே வேளையில் சந்திரனே நின்னாலுமே கூட உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். லக்கணத்துக்கு 2 கூடையவரா, 3 கூடையவரா, 4 கூடையவரா, இல்லை லக்கணாதிபதியா, இந்த மாதிரி என்ன காரகத்துவம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். அவர் கண்டிப்பாக 6, 3, 6, 8, 12 ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பொதுவாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம் அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் ஒரு முறைனாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது சிறப்பு. நீங்கள் எண்கண் போய் இந்த ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்கண் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறந்த யோக பலனை கொடுக்கும். இந்த கோயிலுக்கு போய்ட்டு நேராக எண்கண் முருகன் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப சிறந்த யோக பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். பொதுவாகவே உங்களுக்கு ஒவ்வொரு திசாபுத்தி, அதாவது திசை புத்தி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு திசை மாறும்போதும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவில் எண்கண், திருவாரூர் மாவட்டம் எண்கண் அப்படிங்கிற ஊரில் ஆதிநாராயண பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா அடுத்து எண்கண் முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு போக வேண்டிய முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன் எப்படி கோயிலுக்கு போகணும்னு. அதிலும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது மன தூய்மையோடையும் உடல் தூய்மையோடையும் போங்க. வாயில் எதையாச்சும் போட்டு குதப்பிக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு போகிறது, வேறு சிந்தனைகளில் கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் பலன் கொடுக்காது. அதனால் சரீர சுத்தம் ரொம்ப முக்கியம், மனது சுத்தம் ரொம்ப முக்கியம். அப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போனால் முதல்ல நீங்கள் கருடாழ்வாரை தரிசனம் பண்ணணும். அடுத்தது பலிபீடத்தில் உங்கள் மனதில் உள்ள அந்த கோபம், குரோதம் இதெல்லாம் பலி கொடுத்துட்டு போங்க. பலிபீடம் அப்படின்னா என்னன்னா முதல்ல உங்கள் உடம்பில் உள்ள அந்த மாயை, கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, தேவையில்லாத வக்கிரமம், கோபம் இதெல்லாம் இந்த பலிபீடத்தில் போய் இறக்கி வச்சுட்டு போயிடணும். இதையெல்லாம் பலி கொடுத்துட்டு போகணும் அந்த பலிபீடத்தில். அப்போ தான் உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும். ஆகையினால் பலிபீடத்தில் போய் உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடவடிக்கை இதெல்லாம் நான் இதோட இந்த பலிபீடத்தில் ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்கள், ஆஞ்சநேயர பெருமானை தரிசனம் பண்ணுங்கள், அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள், அங்கே உள்ள தாயாரை தரிசனம் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் தாயாருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு பெருமாளை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக துளசி மாலை போட்டு தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலில் ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் எப்போதும் இருக்கணும். அது ரொம்ப சாலச்சிறந்தது. பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ராசி பரிகாரம், லக்கணத்துக்கான பரிகாரம், திதி தோஷ பரிகாரம், முடக்கு தோஷ பரிகாரம், இந்த மாதிரி எந்த பரிகாரத்துக்காக நீங்கள் கோவிலுக்கு போனாலும் யாருக்காச்சும் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த தோஷமானது 100% நிவர்த்தி ஆகும். சரி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.